இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேத்து நாம வெல்வோங்கிற தலைப்புல ஒரு பாடத்தை பார்த்தோம் இல்லையா? அதுல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். ஓகேவா? தற்பொழுது இச்சொல்லுக்குரிய பொருள் என்ன? ஆ இப்பொழுது, ஆ பிறகு. இதில் எந்த விடை சரியானது? இதோட கரெக்டான ஆன்சர் யார் சொல்றீங்க? நான் சொல்றேன். இப்பொழுது. வெரி குட். இவற்றை திருப்பி எழுதினால் கிடைப்பது என்ன? ஏன்பா இவ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருப்பா? பேசாம ஒரு பெரிய டியூஷன் சென்டர் ஓபன் பண்ணா நல்லா சம்பாதிக்கலாம்ல. மா, டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் செலவாகும் தெரியுமில்ல? தனியா ஒரு இடம் வாடகைக்கு எடுக்கணும், அதை ரெடி பண்ணி பெஞ்ச் டேபிள் எல்லாம் போடணும். அவ்வளவு பணத்துக்கு இந்து எங்கம்மா போவா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அப்பாவும் பொண்ணும் இதே சொல்லிட்டு இருக்க போறீங்க? இந்த டியூஷனை டெவலப் பண்ணி கொஞ்சம் காசு பார்த்ததும் நம்ம லைஃப செட்டில் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போலயே. என்ன ரெண்டு பேரும் சீரியஸா ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் வந்தது அமைதியாயிட்டீங்க. இந்து, அது ஒண்ணு இல்லடி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ வீட்ல போட வச்சு டியூஷன் நடத்திட்டு இருக்க போற? தனியா ஒரு இடம் புடிச்சு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நல்ல யோசனை தான்க்கா சொல்லிருக்க. நானும் ரொம்ப நாளா இத பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து தனியா ஒரு இடத்தை புடிச்சு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணுங்கிற ஐடியா எனக்கும் இருக்கு. சூப்பர் டே. ஆனா நீ கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து இடத்த வாடகைக்கு பிடிக்கிறதெல்லாம் இப்போதைக்கு நடக்கவே நடக்காது. பேசாம பேங்க்ல லோன் போடலாம். அதுதான் ஈஸியான வழி. லோனா? என்னக்கா பழசெல்லாம் மறந்துட்டியா? வாழ்க்கையில எப்பவுமே கடனே வாங்க மாட்டோம்னு அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கோம்ல, அது எப்பயுமே மீறக்கூடாது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இதே சொல்லிட்டு இருக்க போறீங்க? இப்ப இருக்கிற காலகட்டத்துல கடன் வாங்காமலாம் யாராலையும் வாழ முடியாது. ஏன் அம்மாவே நம்ம கூட இருந்திருந்தாங்கன்னா கடன் வாங்குறதுல தப்பில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அக்கா போதும், நிறுத்து. அம்மாவுக்கு கடைசியா நாம செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த வேண்டியது நம்மளோட கடமை. அதை என்னைக்குமே நான் மீற மாட்டேன், நீயும் அதை மீறக்கூடாது. சென்டிமெண்டா யோசிக்கிறவங்க என்னைக்குமே வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. பிராக்டிக்கலா யோசிக்கிறவங்க தான் வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. நீ கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருக்க போற. என் பாரதிக்கு தூக்கி போட்டுட்டு திமிரவ பேசிட்டு போற. டேய் பொறுக்கி, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. ஐயோ ஐயோ, இதன பொசுக்குன்னு சாஞ்சிருச்சு. இதென்ன 2 யானை வெயிட் இருக்கும் போலயே. பேசாம இதை இப்படியே போட்டுட்டு அவன் வரதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போறதுதான் நல்லது. ஐயோ, என் புல்லட்டு! புல்லட்டை தள்ளி விட்டு ஹெட்லைட்டு கண்ணாடி எல்லாம் உடச்சிட்டு ஓடுறியா? திரும்ப என் கையில மாட்டுவல்ல, அப்ப இருக்கடி உனக்கு. இங்க தனியா நின்று என்னடி பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல செல்வி, சும்மா தான் நின்னுட்டு இருந்தேன். ஏய், என்கிட்டயே வா. ஒழுங்கா என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல செல்வி, எல்லாம் என்னோட கோர்ஸோட ஃபீஸ பத்தி தான். காலையில இருந்து எல்லாமே சொதப்பிடுச்சு, ஒரு ஆர்டர் கூட கிடைக்கல. சரி, டியூஷன் பசங்க கிட்ட இருந்து ஃபீஸ் கிடைக்கணும் பார்த்தா அவங்களும் கை விரிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அச்சோ, இப்ப என்னடி பண்ண போற? தெரியல செல்வி. இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு புதுசா ஒரு ரவுடி பையன் குறுக்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன இப்படி சொல்ற? அவனை நினைச்சாதான் எனக்கு இன்னும் கடுப்பாகுது. ரவுடி பையன் வந்து தொந்தரவு பண்ணானா? யாரடி அது? கேக் ஆர்டர் டெலிவரி பண்ண போனா அப்ப அந்த ரவுடி பையன் வண்டியில வந்து
ஐயோ அவங்க கிட்ட எல்லாம் வச்சுக்காதடி. ஏற்கனவே நீயே ஊருப்பட்ட பிரச்சனைல இருக்க. அவனை பத்தியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல ஃபீஸுக்கு எப்படி அமௌண்ட் பெறட்டலான்னு பாரு இந்து. நானும் அதை மறக்க தான் ட்ரை பண்றேன். ஆனா முடியல. அவனை சும்மா விட்டோமேனு கோவமா வருது செல்வி. நம்மலாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததும் அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி போய் நின்னுறோம்ல. இதுவே ஆம்பளை பசங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்க நைட் எல்லாம் ஃபுட் டெலிவரி பண்ணாலோ இல்ல கால் டாக்ஸி ஓட்டினாலோ ஒரு அமௌண்ட் கிடைச்சிரும். அதை வச்சு அவங்க சமாளிச்சிருவாங்க. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? இதுக்குதான் ஆம்பளை புள்ளையா பிறந்திருக்கணும். என்ன பெரிய லேடிஸ், வேற ஒரு மெயில் ஐடியில இருந்து இந்துவ இந்திரன் மாத்து, நான் 7 மணிக்கு மேல தேவாயிடுவேன், சுந்தரி சுந்தராயிடுவா, அவ்வளவுதானே. இதுக்கு ஆம்பளையா பிறக்கணும்னுலாம் இல்ல. ஆம்பளை பேரை மாத்திட்டா போதும். புரியல. நைட் ஷிஃப்ட் போகணும்னா நான் என் பேரை ஒரு ஆம்பளை பேரா மாத்தி லாக் பண்ணிட்டா போதும். என்னடி சொல்ற? நைட் டைம்ல பைக் டாக்ஸி ஓட்ட போறியா? எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? நைட் டைம்ல பசங்க பேரை மாத்தி ஓட்டிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்லிதான் எனக்கு இந்த யோசனை வந்துச்சு. அதெல்லாம் சரிதான். அதை விட உன்னோட சேஃப்டி ரொம்ப முக்கியம்ல. அதை நினைச்சாதான் எனக்கு உண்மையாவே பயமா இருக்கு. ஏய் டோன்ட் வரிடி, ஐ வில் மேனேஜ். நான் பாத்துக்கிறேன். நீ போய் நிம்மதியா தூங்கு, காலையில பாத்துக்கலாம். குட் நைட். அக்கௌண்ட்ஸ்கிட்ட பெரிய லிஸ்டா கொடுத்துக்கிட்டு இருக்க. சொல்றேன்ப்பா. இந்தாங்க. ஜெயந்தி, மாமா சித்ரா இங்க மாடியில் இருக்கு. போய் கூட்டு வா. சரிங்க மாமா. ஏண்டா சித்ராவை அழைச்சிட்டு வர சொல்றியே, என்ன விஷயம்? அப்பா, என்ன வர சொன்னீங்களா? சித்தி சொன்னாங்க. அப்பா, அக்கௌண்ட்ஸ் கிட்ட எதுக்கு அவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுத்தேன்னு கேட்டீங்கல்ல. ம். நாளைக்கு சித்ராவை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கேன். என்னடி ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்க? இல்ல மாமா, நான் என்ன மாமா சொல்ல போறேன்? நீங்க எது பண்ணாலும் சரியா தான் இருக்கும். அப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. ஏய், நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு இருக்க, மசம் மசம் நின்னுட்டு இருக்க. ஓ, என்ன வேணும் பார்த்து அக்கௌண்ட் கிட்ட சொல்லு. சரிங்க மாமா. நீ ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தியே. ஒண்ணும் இல்லப்பா. சுகுணா, மாமா. கூட்டு போய் சாப்பாடு கொடு. சித்ரா வா வா.